ஹாய் காய்ஸ், we are mom and son. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் மம்மி டின்னருக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். மம்மி டின்னர் என்ன செய்கிறீங்க? இட்லி செய்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு தக்காளி கொஜ்ஜி கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்க போகிறேன். ஓகே, இட்லி ஊற்றி சட்டியில் வச்சுக்கலாம் வேகிறதுக்கு. என்னடா இவ புதுசாக சொல்கிறா அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். நான் எங்கள் வீட்டில் ரொட்டீன் என்ன பண்ணுறனோ அதை போடுறேன். இதுக்கு தக்காளி கொஜ்ஜி பண்ணுறதுக்காக நம்ம எல்லாம் கட் பண்ணணும். வீட்டுக்கு வந்து அக்சசரிஸ் வாங்கினேங்க புதுசாக. இதெல்லாம் வந்து மசாலா ஐட்டம், ஆயில் ஐட்டம் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி மீஷோவில் ஆர்டர் போட்டு இன்றைக்கி தான் வந்துச்சு. எல்லாமே அதில் செட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி மணி பிளான்ட் கூட கொண்டு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பார்க்கும்போது நமக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஆனியன் கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து சின்னதாக இருக்கிறனால ஒரு 6-7 ஆனியன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 4 எடுங்க போதும். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை. பச்சை மிளகா போடுறவங்க போட்டுக்கலாம், வர மிளகா போடுறவங்களும் போட்டுக்கலாம். ஆனால் பச்சை மிளகா போட்டால் தனி டேஸ்ட்டு. நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி மணி 10 ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் குக்கரில் தான் வச்சு விட்றேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஆனியன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணணும். நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும் போது அந்த ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி வந்து நான் ஒரு 7-8 எடுத்திருக்கேன். நான் வந்து நைட்டுக்கு மட்டும் செய்கிறனால 7-8 எடுத்துருக்கேங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெந்துருச்சு நல்லா. இட்லியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் நம்ம. தக்காளி வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேர், எத்தனை பேருங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் எடுக்கிறோன்னா அதுலேருந்து மீடியம் சைஸ் 4 ஆனியன் எடுக்கிறோம் அப்படின்னா மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 8 எடுத்துக்கோங்க. டபுளாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 7-8 எடுத்திருக்கேன் தக்காளி. அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க அந்த இதை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சின்னதாக கட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. இது அது கூட போட்டு நல்லா ஆனியன் வதங்கிருச்சு. நம்ம அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணியாக வைக்கிறதுங்க தக்காளி. புதுசாக சொல்கிறா, நமக்கு தெரியாததா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் என்ன செய்கிறேனோ அதை வந்து சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்து செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டுக்கலாம். வேறு எந்த பொடியும் சேர்க்க போகிறது இல்லைங்க. மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் கிடையாது. நல்லா கலக்கி விட்டுட்டு அது ஒரு தண்ணி மாதிரி விடுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கணும் அப்பப்போ. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்ருங்க. நான் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு. ஏன்னா தண்ணியாட்ட தான் நம்ம தக்காளி கொஜ்ஜி வைக்க போகிறோம். அதனால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன் நான். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொதி வரும். ஒரு கொதி வந்தோடனையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா போட்டுக்கலாம். குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டுறேங்க. 4 விசில் வந்துருச்சு. விசில் வந்தோடனையும் நம்ம விசில் அடங்கின பிறகு எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிருவோம் நம்ம. பாருங்க நல்லா வெந்துருச்சு தக்காளி. நம்ம அதை தண்ணியெல்லாம் வடிச்சிக்கலாம். நல்லா வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பருப்பு அமர்த்தி வச்சு நல்லா கடைஞ்சாச்சு. அந்த தண்ணியை வந்து வச்சுக்கணும். நம்ம கடைஞ்ச பிறகு அதில் ஆட் பண்ணணுங்க.
நல்லா கடைஞ்சாச்சு. அது கூட அந்த தண்ணியை ஆட் பண்ணியாச்சுங்க. களைக்குட்டாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாக வந்துருச்சு. இட்லியும் நல்லா பஞ்சு போல் இருக்குங்க. வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நைட் டின்னர் இட்லியும் தக்காளி குச்சிங்க தண்ணியாட்ட. நல்லா சாப்பிட்டு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.